ஆண்டின் பொதுக்காலம் 27வது வாரம் செவ்வாய்க்கிழமை. ஜெபமாலை அன்னை நினைவு. இன்று ஜெபமாலை அன்னை நினைவு நாளை திரு அவை கொண்டாடி மகிழ்கிறது. ஆன்மீக ஞானி பாத்ரே பியோ அவர்கள் ஜெபமாலையை எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று 5 காரணிகளை தருகிறார். பாத்ரே பியோ அவர்கள் பெரும்பான்மையான கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு இந்த எளிமையான மிகவும் ஆன்மீக அதிர்வை ஏற்படுத்தக்கூடிய ஜெபமாலையை சொல்லத் தெரிகிறது, ஆனால் ஜெபிக்க தெரியவில்லை என்று கூறுகிறார். பாத்ரே பியோ ஒரு சாதாரண புனிதர் அல்ல. இயேசுவின் 5 காயத்தை 50 ஆண்டுகள் தன் உடலில் தாங்கியவர். ஒவ்வொரு ஆன்மாவையும் ஆய்ந்தறிய தெரிந்தவர். உள்ளத்தால் நாம் யார் என்பதை உணர வைக்கக்கூடியவர். ஒரே நேரத்தில் 2 இடங்களில் இருக்கக்கூடிய கிருபையை பெற்றவர். ஒவ்வொரு நாளும் சாத்தானோடு ஆன்மீக போர் புரிந்தவர். அப்படிப்பட்ட பாத்ரே பியோ அவர்கள் கூறுகிறார், சாத்தானை எதிர்த்து போரிடுவதற்கு எனக்கு கவசமாக இருந்தது இந்த ஜெபமாலைதான். இன்றைய காலகட்டத்துக்கு தேவையான ஆயுதம் ஜெபமாலை என்று கூறுகிறார். படை வீரனுக்கு ஆயுதத்தை கையாள தெரிந்திருக்க வேண்டும். அதே போல ஜெபமாலை என்ற ஆயுதத்தை எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கத்தோலிக்கர்கள் அறிந்திருக்க வேண்டும். அப்போதுதான் இந்த எளிய ஜெபமாலையின் ஆன்மீக பலன்கள் முழுவதும் நமக்கு கிடைக்கும். விண்ணகத்தோடு நெருங்கிய உறவை ஏற்படுத்துவதுதான் ஜெபமாலையின் நோக்கம். வெறும் வார்த்தைகளை சொல்வது அல்ல. புனித டொமினிக் அவர்களுக்கு 13ஆம் நூற்றாண்டில் அன்னை மரியா கொடுத்த ஜெபமாலை இன்னொரு பக்தி முயற்சியை ஆரம்பிப்பதற்காக அல்ல, மாறாக ஆன்மீக ஆயுதமாக இந்த ஜெபமாலையை பயன்படுத்த அன்னை வழங்கினார். 1. அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று கபிரியேல் வானதூதர் அன்னை மரியாவை வாழ்த்தினார். இந்த வார்த்தைகளை அன்னை மரியா இதயத்தில் தியானித்தார். எனவே ஜெபமாலை முதலில் இதயத்திலிருந்து பெருக்கெடுக்க வேண்டும். உதட்டிலிருந்து இயந்திரத்தனமாக ஜெபிக்கப்பட வேண்டிய ஜெபம் அல்ல. ஒவ்வொரு நாளும் 30 ஜெபமாலையாவது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பாத்ரே பியோ அவர்கள் ஜெபித்தார். எனவே நாம் நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலையில் எத்தனை ஜெபமாலை சொல்லுகிறோம் என்பதை விட எப்படி ஜெபிக்கிறோம் என்பதுதான் மிக முக்கியம் என்று பாத்ரே பியோ அவர்கள் கூறுகிறார்கள். எனவே முதல் காரணி, இதயத்தை தொடாமல் உதட்டிலிருந்து வருவது ஜெபமாலையாக இருக்க முடியாது. அன்னை மரியாவுக்கு தேவை வாடிப்போன பூக்கள் அல்ல, வாடாத நறுமணம் தரும் புதிய மலர். புதிய மலரை அர்ப்பணிக்க இதயத்திலிருந்து ஜெபமாலை அரும்ப வேண்டும். நாம் ஜெபமாலையை ஆரம்பித்தவுடன் உதடு மட்டுமே வார்த்தைகளை உதிர்க்கும் இயந்திரமாக மாறுகிறது. இதயம் வேறு ஏதோ ஒரு நினைப்பில் இருந்து கொண்டு அன்றைய நாளில் என்ன செய்ய வேண்டும், அல்லது தொலைக்காட்சியை பார்த்து கொண்டே ஜெபமாலை ஜெபிக்கின்றதும் அல்லது செல்போனை நோண்டிக்கொண்டே ஜெபமாலை ஜெபிப்பதும் அன்னை மரியாவுக்கு வாடிப்போன மலர்களை சாத்துகின்ற ஒன்றாகும். எனவே நான் இயேசுவையும் அன்னை மரியாவையும் இந்த ஜெபமாலையில் சந்திக்கிறேன் என்ற உணர்வு இருந்தால் நம் இதயம் எங்கும் அலைபாயாது. 2வதாக, என்ன ஜெபிக்கிறோம் என்பதை உணராமலேயே வேகமாக ஜெபிப்பது. இந்த நேரத்தில் இதை நான் செய்தே முடித்தாக வேண்டும் என்பதற்காக சொல்வது. அப்படி நாம் எதையும் உணராமல் ஜெபிப்பது
ஜெபமாலை ஆகாது. 3. ஜெபமாலையின் மறைபொருளை தியானிக்காமல் வெறும் அருள் நிறைந்த மரியே என்ற ஜெபத்தை உதட்டால் சொல்லுவது. இது எப்படி இருக்கிறது என்றால், நல்ல நண்பனின் வீட்டிற்கு வந்துவிட்டு அவன் வீட்டில் நுழைந்து அவனோடு பேசாமல் ஒரு காகிதத்தில் நான் உன் வீட்டிற்கு வந்தேன் என்று எழுதி வைத்துவிட்டு போவது போல் இருக்கிறது. இப்படி ஜெபிக்கும் ஜெபமாலை ஆன்மா இல்லாத உடலை போன்றது. 4. சிறப்பு கருத்துக்களுக்காக நாம் அந்த ஜெபமாலையை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று பாதிரே பியோ அவர்கள் கூறுகிறார்கள். ஏதாவது ஒரு சூழ்நிலைக்கு, ஏதாவது மனிதருடைய தேவைக்கு அல்லது உலக அமைதிக்கு ஏதாவது ஒன்றை மையப்படுத்தி ஜெபமாலை கருத்துக்கள் ஏறெடுக்கப்பட வேண்டும் என்று கூறுகிறார். 5. ஒவ்வொன்றிற்கும் ஒரு தயாரிப்பு இருக்கிறது. அதே போல ஜெபமாலை ஜெபிப்பதற்கும் ஒரு ஆன்மீக தயாரிப்பு தேவை. முதலில் அமைதியான உள்ளம், உள் அமைதி, வெளிப்புற அமைதி தேவை. 2. நம்முடைய பாவத்திற்காக மன்னிப்பு கேட்டுவிட்டு பிறகு தூய ஆவியாரிடம் ஜெபித்து, நான் இந்த ஜெபமாலையை ஜெபிக்க உமது ஆற்றலை தாரும் என்று வேண்டி நாம் ஜெபிக்க வேண்டும். எனவே ஜெபமாலையை நாம் ஒரு இயந்திரத்தனமாக ஜெபிக்காமல் இந்த 5 காரணிகளை பயன்படுத்தி ஜெபிக்கின்ற போது விண்ணகத்தின் அனைத்து கிருபைகளும் நமக்கு கிடைக்கும். ஆமேன்.